அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. யோவான் 15:12. வெறுப்பு அன்பாக மாறியது. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. துக்கம் சந்தோஷமாக மாறியது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. மன அழுத்தம் சமாதானமாக மாறியது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. யாக்கோபு 1:4. பொறுமையின்மை நீடிய பொறுமையாக மாறியது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38. பேராசை தயவாக மாறியது. சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து பாருங்கள். பிலிப்பியர் 4:8. துர்க்குணம் நற்குணமாக மாறியது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியில் வளர்த்திறக்கினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. விசுவாசமாக மாறியது. கோபத்தை வெடித்து உக்கிரத்தை கட்டுவது. பொல்லாப்பு செய், ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சங்கீதம் 37:8. கோபம் சாந்தமாக மாறியது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2:15. இச்சை அடக்கமாக மாறியது. ஆவியின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம்,